எதெல்லாம் விதிவிலக்கு இருக்குன்னு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதை விரிவாக வளர்க்க வேண்டியதில்லை. இப்போ ஜக்காத்துன்னு ஒருத்தர் தர்றாரு, அது ஹலால் ஆயிரும், அவருடையது தான். ஜக்காத்துங்கிற ஒரு வகையில் அவர் கொடுத்துட்டாருன்னா அவருடையதாக இருந்தாலும் இப்போ கொடுத்தோன்னா என்னவாயிடுச்சு, இப்போ நம்முடையதாகிடுச்சா இல்லையா? அப்போ ஜக்காத்து மூலமாக, சதக்கா மூலமாக, அன்பளிப்பு மூலமாக, வாரிசு மூலமாக வாப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரு, நமக்கு வாரிசு மூலமாக வந்துருச்சு. இது மாதிரியான ஒரு அடிப்படையில் நமக்கு தரப்படுமையானால் அதெல்லாம் பிறருடையதுன்னு வராது, அவர் தந்துடுறார். இதெல்லாம் பொதுவான விஷயங்களாகிடுது. இது போக சில விஷயங்களுக்கு பொதுவான அனுமதி கொடுத்துருப்பாங்க. பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதிண்டா என்ன அப்படின்னு சொன்னா, சில இந்த பள்ளியாசல் வர்றீங்க, தண்ணி அங்கே வச்சிருக்குது, உங்க தண்ணியா? உங்க தண்ணி இல்லை, என்னதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்? யார் வேண்டாலும் குடிக்கலாம். அப்போ இது போய் நம்முடைய இது, நம்ம இது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இங்கே தண்ணி வச்சிருக்கிறாங்க, நம்ம தண்ணி இல்லை, நம்மளை வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம், இங்கேருந்து இப்படி குடிக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்? இதில் என்ன கொடுத்துருக்கு? இது பர்மிஷன் கொடுத்தாச்சு, ஏற்கனவே பொதுவான ஒரு அனுமதி கொடுத்தாச்சு. அப்போ இந்த பாயில் உட்காரலாமா? நம்ம பாயா இது? அடுத்தவங்க பாயில் நம்ம உட்காரன்னு சொல்ல முடியுமா? இந்த பாய்க்கு என்ன கொடுத்துருக்கு? பொதுவாக அனுமதி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பொது அனுமதி, பொதுவான அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்குமே. ஆனால் அதுல நம்முடையது இல்லைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரோட்ல கார் ஓட்டுறீங்க, நம்ம ரோடா? நம்மளோட போனான்னு அனுமதி கொடுத்தாச்சு இல்லைங்க. பீச்சில் போய் உட்காருங்க, உங்க இடமா? அனுமதி கொடுத்தாச்சு, உங்க இடம் தான். அவனுக்குதான் பொதுவான அனுமதி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுல என்ன செய்யக்கூடாது? சத்தனம் இருக்கு, எல்லாரும் படுத்துக்கிறங்கிறான். நம்ம ஊர் இல்லை, நம்ம இப்படி படுக்கிறோன்னு நினைக்கலாமா? படுக்கிறதுன்னு சத்திரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். சத்திரத்தை ஃப்ரீயா யார் வேணாலும் தங்கிக்கலாம்னு சத்திரம் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அதுல எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம்? போய் அங்க போய் படுத்துக்கலாம். அந்த பொதுவான அனுமதிகள் இருக்குமையானால் அதுல நமக்கு என்ன செய்யாது, மார்க்கத்தில் பாதிப்பு வராதுங்க. இந்த பொதுவான அனுமதிக்கு சில உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். அந்த பேரிச்சம்பழம் உற்பத்தியானவங்க என்ன செய்வாங்க, அவங்க வசதிக்கு தக்கவாறு 100 மரம் 200 மரம் 1000 மரம் எல்லாம் ஒரு ஆளுக்கு இருக்கும். அதில் நல்லா காய்ச்சோன்னா ஒரு சந்தோஷம் என்ன செய்வார், ஒரு 2 மரத்துக்கு காயை கொண்டாந்து கொடுத்துருவோமே. ஒரே ஒரு மரம் வச்சிருக்கிறவங்க கொடுக்க முடியாது. 1000 மரம் 100 மரம் 200 மரம் வச்சிருப்பாங்க. அப்படி பழுத்து காய்ச்சி தொங்கணும்னு என்ன செய்வாங்க, ஒரு 2 மரத்தை கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க பள்ளிவாசல்ல. எதுக்கு தொங்க விடுறாங்க எல்லாருக்கும் தெரியாது, எழுதி போடாட்டாலும் அத்தனை பேருக்கு தெரியும் எதுக்கு உள்ளது இது, யார் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதை ஒவ்வொருத்தரும் உயரமாக கட்டி போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைலாம் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குச்சினால் அப்படி தட்டுவாங்க, பொல கீழே விழுவுமா, உழுதே எடுத்துக்கிடுவாங்க, தேவையான எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி போகிறவங்க வாரவங்க யார் வேண்டாலும் சாப்பிடலாம்னு சொல்லி அதில் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ இதை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. திருமதியில் 2913வது ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு அனுமதி, இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோர் பந்தல் ரோட்டில் வச்சிருக்கிறாங்க, நம்ம வீட்டு மோரா? காசு அதுக்கு தான் வச்சிருக்கிறான்னு குடிச்சிட்டு போட்டியானே. நம்ம வீட்டு மோர் இல்லை தான், இன்னொருத்த மோர் தான். அவன் எதுக்கு அங்கே வச்சுக்கிறான் ரோட்டில்? அவன் வீட்டில் வைக்காம ரோட்டில் கொண்டு பானையில் வச்சிருந்தான்னு சொன்னால் குடிச்சிட்டு போங்கடான்னு தானே வச்சிருக்கிறான். அப்போ பொதுவான அனுமதி உள்ள ஒரு விஷயங்களாக இருக்குமே. ஆனால் அது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் பர்மிஷன் கொடுத்த விஷயம், ஏதாவது பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருந்தால் பிறருடைய பொருள் நமக்கு என்னவாகணும், ஹலால் ஆகிவிடும். அது போக சிலது ஹலால் தான். இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம் என்ன ஹலால் ஆகுதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான். ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, அப்படி புளிய மரம் இருக்குது. போகும்போது எல்லாரும் என்ன செய்ய, ஒரு கல்லை விடுவோம், புளிய மரம் அடித்து. நம்ம வீட்டு மரம் கிடையாது, யாருக்கும் சொந்தமான ஒரு தோட்டத்திலையோ ஒரு தோப்புலையோ என்ன செய்யும், மரம் இருக்கும். அது என்ன கொய்யா மரம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு அடிச்சு கொய்யா பழத்தை கடிச்சு சாப்பிட்டு போயிடுவோம். இப்படி ரோட்டில் தோட்டத்தில் மரங்கள் இது மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இது கேட்கவே தேவையில்லைங்க. இது நம்ம எடுத்துக்கலாம். சும்மா அப்படி 1 2 எடுத்து திண்டு கட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு தடை இருக்குது, கட்டிக்கிட்டு வரது தடை தப்பு இருக்குது. என்ன செய்யலாம், ஒரு மரம் போகிற வழியில் ஒரு மரத்தை பார்க்குறீங்களா, நெல்லிக்காய் மரமா? நம்ம வீட்டு மரம் இல்லை, ஒரு ஆளுக்கு சொந்தமான மரம் தான். ஒரு கல்லை விட்டு 4 நெல்லிக்காய் சாப்பிட்டு போகிறோமா, ஹராமா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு கதையெல்லாம் விடுவாங்க. அப்துல் காதர் ஜிலானி நினைஞ்சாராம், ஒரு நெல்லிக்காய் மருந்து வச்சான் ராத்து ஓரத்தில், அது திண்டு விட்டாராம். இந்த நெல்லி எந்த மரத்தில் விழுந்திருக்கும், இந்த மரத்துக்காரன் அப்துல் காதர் ஜிலானி வாப்பா அபுசாலின்னு ஒரு ஆள் இருந்தாராம். அவர் ரொம்ப அப்படியே ஆற்று வழியாக தேடிட்டு போய் கரெக்டாக அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்காரன்ட்ட போய், உங்கள் மரத்துலேருந்து உழுது நெல்லிக்காய் அப்படியே ஆற்றுல வந்துட்டு இருந்துச்சு, நான் 25 கிலோமீட்டர் நடந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் இதெல்லாம் கிறுக்கணும் செய்கிற வேலை, இதெல்லாம் மகான் செய்கிற வேலை கிடையாது. நம்ம அடிச்சே நீங்களான் இருக்குது, யார் விட்டு நெல்லிக்காய் மரத்திலேயே அடிச்சு கூட. அதனால தான் இப்படி மகான் எல்லாம் கொடுத்தான். எப்படி இந்த மாதிரி அவன் அத்தா நடந்ததுனால தான் அவருக்கு பிள்ளை எப்படி வந்துச்சு, ஒரு பெரிய மகானே கொடுத்துட்டான்னு சொல்லிலாம் கதை. இந்த மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி நம்மளை மூடர்களாக்கிட்டாங்க. இது எப்படின்னு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யகரிசு கரசன், எந்த ஒரு முஸ்லிமாவது ஒரு மரத்தை நட்டு, அவ் யஸ்ரவு ஜரான், அல்லது ஒரு பயிரை முளைக்க செய்தானேயானால், ஃபயகுலு மின்ஹு தைருன், அதிலிருந்து பறவைகள் சாப்பிட்டாலோ,
அவ் இன்சானுன் போற வார மனுஷன் சாப்பிட்டு போனாலோ, அவ் பஹீமத்துன் கால்நடைகள் சாப்பிட்டு போனாலோ, இல்லா கானலஹு பிஹி சதகா, அவன் சதக்கா செஞ்ச நன்மை அவனுக்கு கிடைச்சிக்கணும். மரத்தை நட்டி வச்சியா, போற வரவன் ரெண்டு திங்கிறதுலாம் நீ தரக்கூடாது, அதெல்லாம் போக உள்ளதை நம்ம எடுத்துக்கிறேன். அது தர்மம் நினைச்சிட்டு போயிடணுமே தவிர, ஆடு தின்றாலும் சரி, மாடு தின்றாலும், மனுஷன் திட்டு போனாலும் சரி போ அப்படின்னு நினைச்சு என்ன மாமரங்க வளர்த்து வச்சுக்கிறானா, போற ரெண்டு மாமரம் தட்டை தான் செய்வான், தட்டுறவனும் தப்பே கிடையாது. அது மாதிரி செஞ்சுட்டு போனால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 6012 2320வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா, உபாத் பின் ஷரஹ்பீல்ங்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் என்னுடைய மாமாவோடு மதீனாவுக்கு வந்தேன். வரும்போது ஒரு இடையில ஒரு தோப்பு ஒன்று இருந்தது, தோப்புக்குள்ள நுழைஞ்சவன என்ன செஞ்சேன்னா, அங்கே கதிர்கள், கோதுமை கதிர்கள் இருந்தவுடனே உருவி உருவி என்ன செஞ்சாரு, அதை பசிக்கு கோதுமையை சாப்பிட்டு கொஞ்சம் மூட்டையிலையும் சட்டையெல்லாம் கலட்டி அதில் மூட்டையிலையும் கட்டிக்கிட்டு நினைஞ்சாரு. இருக்கும்போது தோட்டக்காரன் வந்துட்டான், என்னை அடி பின்னி எடுத்து சட்டையும் பிடிங்கிட்டு நான் எடுத்து வச்சு செஞ்சுட்டு என்னை வெறுமையோடு அனுப்பி விட்டான். நான் என்ன பண்ணேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி வந்தேன், என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க, இந்த மாதிரி நான் சம்பவம்னு சொன்ன உடனே ரசூல் என்ன செய்றாங்க, ஒன்னாந்தால கூட்டிட்டு வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சம்பந்தப்பட்ட முதலாளியை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தவொன்னு கேட்குறாங்க, மாஹமலக்காலாகாதா, ஏன் இப்போ இந்த மாதிரி செஞ்ச அந்த மனுஷனை அப்படின்னோட என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, என் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆளு என்னுடைய கதிரையெல்லாம் சாப்பிட்டு மூட்டை வரை கட்டிக்கிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மா அல்லம் தஹு இதுக்கான ஜாஹிலன், நீ அவர் விளங்காம மூட்டை கட்டின தப்பு, திங்கிற தப்பு கிடையாது, நீ விளங்காத ஆளுக்குன்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஒல அத்தாமுகு இதுக்கான ஜாயன், பசியா இருக்கிற ஆளுக்கு நீ சாப்பிடவும் கொடுக்கல, அப்ப சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனா கட்டிக்கிட்டு தப்பு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா பசியா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அது போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கூடாது. பொதுவான தோட்டங்கள், துறவுகள், தோப்புகள் சொந்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது பறிச்சுக்கலாம். நீ இந்த மாதிரி செஞ்சுட்டியப்பான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசக்குன்னா ஒரு 300 கிலோ அளவுக்கு இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஏழையாக இருந்தாலும் அவருக்கு ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்லேருந்து கொடுத்தாங்க. இது இப்னு மாஜாவில் 2289, 5314, அதே மாதிரி அபுதாவுதுல 2252, முஸ்னத் அஹ்மதுல 16860 சஹீஹான ஹதீஸ் இது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொரு தோட்டத்தில் போய் நுழைஞ்சி சாப்பிட்றாரு, சாப்பிட்ற தப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அடிச்சவர் தான் கண்டிக்கிறாங்க. சாப்பிட தான் செய்வான், பசிச்சா சாப்பிட தான் செய்வான், பொதுவாக உள்ளதுதான், உன்னுடையதாக இருக்கலாம், இதெல்லாம் இப்படி தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சதை பார்க்குறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் பிறருடையதில் விதிவிலக்கு, பிறருடையது தான், பிறருடையதாக இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் பயிர் பச்சைகள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம அப்படி தேவைக்கு எடுத்துக்காரி சாப்பிட்டுக்கிறது இல்லை, அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு விளங்கிக்கிறேன்னு. இது மாதிரி நிறைய கொஞ்சம் விதிவிலக்குகள்லாம் இருக்குது, அதை கழிச்சிட்டு வேற எதையும் தொற்றாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விதிவிலக்கு சொன்னாங்களோ அதை கழித்து விட்டு வேற எதையும் என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்தினாலும் அடுத்தவன் இதை தொடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சுகில அனி தமரில் முஅல்லகி, பேரிச்சம்பழம் அப்படி காய்ச்சி தொங்குற பேரிச்சம்பழத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. என்ன செய்யுது, பேரிச்சம்பழம் தொங்கிக்கிட்டு இருக்க, அரிசி சாப்பிட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எட்டிலாம் சாப்பிட பேரிச்சம்பழம் உயரமா இருக்கும், எடுக்கிறதா பெரிய கம்பு வச்சு அடிக்கணும், இல்லை கல்லை விட்டு எரிஞ்சு என்ன செய்யணும், அப்படிதான் அதை எடுக்க முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அசாப மின்ஹு மின் ரீ ஹாஜத்தின், தேவை இருந்து சாப்பிடணும், ஒரு தேவை இருந்து அதை ஒருத்தர் சாப்பிட்டு விட்டாரையானால் அதே நேரத்தில் அதை பார்சல் பண்ணி கொள்ளாமல், முடிந்து கொள்ளாமல், முந்தானையில் முடிந்து கொள்ளாமல்ங்கிறாங்க, ஒரு துணியில வச்சிருப்பாங்கல்ல அதிலே முடிச்சுட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போறது, அப்படி எடுத்துக்கொள்ளாமல் போவாரையானால் ஃபலா ஷைஅ அலைஹி, அவர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. எடுத்துட்டு வந்துடக்கூடாது, ஓரமா பெருசமா இருக்கா, 2 பழத்தை அடிச்சமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கலாம், அது வீட்டுக்கு எடுத்துட்டு வர நினைச்சக்கூடாது, 4 பழத்தை எடுத்துட்டு வந்துடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொன்னது திருமதியில 1210வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது கொஞ்சம் விவரமாக இதை விளக்குறாங்க. எப்படி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபஸிமார் வமா உஹித மின்ஹா ஃபி அக்மாமிஹா, கனிவர்க்கங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அந்த கொப்புகள்ல அந்த கிளைகள்ல காய்த்து தொங்குமே அந்த கனிவர்க்கங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, எடுப்பதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது, மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அகத பி ஃபமிஹி, யார் வாயால மட்டும் அதை எடுத்துக்கொண்டானோ, திண்டான்னு அர்த்தம், கையால தான் எடுப்பான். ரசூல் அந்த வார்த்தையை போறாங்க, வாயால் எடுக்கிறான்னு அர்த்தம், சாப்பிட்டான்னு அர்த்தம். யார் வாயினால், வாயால் எடுப்பதுக்கு வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தம் இல்லை. வாயால் எடுத்துட்டான்னு சொல்ற அந்த வாந்தி இல்லை, இது வாயினால் எடுக்கிறன்னா சாப்பிடுறது,
யார் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக் கொள்கிறாரோ அதை தனக்காக வந்து உளம் எத்தகுது கபுனத்தன், அதை வந்து அந்த முடிந்து கொண்டு பார்சல் மாதிரி எடுத்துக்கொள்ளவில்லையோ ஃபலைஸ அலைஹி ஷைஉன், அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அங்க காய்ச்சி இருக்கிற பழங்கனி எடுத்து சாப்பிட்டாருன்னா அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே நேரத்தில் ஒமனிஹத்தமல எடுத்துக்கிட்டு வந்து விட்டால் அலைஹி சமனுகு மர்ரத்தைனி, 2 மடங்கு காசு வாங்கு, ஃபைன் போடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 100 கிராம் பேரிச்சம்பழம் தெரிஞ்சு வந்துட்டானா 200 கிராம் காசு கொடுறான்னு வாங்கணும். அவன் என்ன செய்யணும், திண்டா வாங்க கூடாது. அங்கே 100 கிராம் சாப்பிட்டு போயிட்டே இரு, பேட்டரி இல்ல, எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அலைஹி சமனுகு மர்ரத்தைனி, அவனுக்கு 2 டைம்ஸ் அவன்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, அந்த கரையத்தை வாங்க, 2 மடங்கு வாங்க, அதுக்கு என்ன விலைன்னு போட்டு இன்னொரு விலை கொடு, டபுள் கொடு, அது மாதிரி பெனால்டி போடுறாங்க, ஃபைன் போட்டு வாங்கிக்கலாம், நம்ம உரிமையாளர் கேட்டு வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு லர்பன் அடியும் கொடுக்கணும், கையை வெட்டிடக்கூடாது. இந்த உணவா இருக்கிறதுனால அதுக்கு என்ன செய்யணும், 2 மடங்கு வாங்கிட்டு 2 தட்டு என்ன செய்யணும், தொலைச்சிடும், எடுக்கக்கூடாது, தின்னுட்டு போயிடணுமே தவிர எடுத்துட்டு போற விளையாட்டு வச்சுக்க கூடாது. அப்படின்னு 2 தட்டுங்க, அடிக்கவும் செய்யுங்க அவனை. இது திருட்டு புத்தி, இது திங்கிறது விஷயம், பசி தேவை, அது ஒரு விஷயம், எடுத்துக்கிட்டு போறதுங்கிறது திருட்டு புத்தியா போயிடும். இந்த புத்தி வரக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மரத்தில் உள்ளதுக்கு. அதே நேரத்தில் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டு அதை காய போடுவதற்காக களம் வச்சிருப்பாங்கல்ல, நெல்லுக்கு களம் வச்சிருப்பாங்க, யானை விட்டு மாட்டை விட்டு போர் அடிக்கிறது, அந்த மாதிரி களத்தை கொண்டு போன பிறகு அங்கேருந்து எடுத்தாண்டா திருட்டாயிரும். மரத்திலேருந்து எடுத்தா திங்கிறதுக்கு எடுத்தா ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, திங்கிறதோட கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வெளியே வந்தா டபுள் மடங்கு பிளஸ் அடி. அதே இடத்துல களத்துக்கு அவன் பறிச்சு, சொந்தக்காரனே வந்து அவனே பழங்கள்லாம் பறிச்சு, நெல் கதிரெல்லாம் பறிச்சு, கோதுமையெல்லாம் பறிச்சு அதை காய போடுறது, பக்குவப்படுத்துற இடத்துல கொண்டு சேர்த்துட்டான். இப்ப மரத்தில் கிடையாது, மரத்தில் இருந்தா அது அல்லாஹ்வுக்கு பங்கு இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான். மரத்தில் இருக்கிற வரைக்கும் உரிமையாளருக்கு பங்கு இருக்கிற மாதிரி ரப்புல் ஆலமீனுக்கு பங்கு இருக்குது. நம்ம ரப்புல் ஆலமீன் பங்கு தின்னோன்னு போயிருந்தது. உரிமையாளர் அவன் அதை தயாரிச்சான், அவன் எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்துட்டான்னு அவன் சொத்து. இப்ப அப்பதான் அவன் சொத்து ஆகுது. அந்த காய்கறிகளையோ அந்த கனிகளையோ மற்றது எதையோ எடுத்து கொண்டு வந்து அவனுடைய ஒரு இடத்துல அந்த களத்தில் கொண்டு வந்து போட்டான், ஓப்பனா இருந்தாலும் சரி, களத்தில் கொண்டாந்து காய போட்டான்னு சொன்னா அதை எடுத்தால் ஒரு கேடயம் தெரியுமில்ல, போர் செய்யும் போது வாள் வச்சிருப்பாங்க, கேடயம் வச்சிருப்பாங்க. வாள் வந்து நம்ம குத்துறதுக்கு, கேடயம் வந்து அடுத்தவங்க குத்தாம தடுக்கிறதுக்கு. ஒரு கையில் கேடயத்தை வச்சு தடுத்துக்கிட்டா வாள் என்ன செய்ய, நம்மள குத்தா ஒரு சட்டி மாதிரி இருக்கும், கேடயம் டிஷ் மாதிரி இருக்கும், சின்ன டிஷ் மாதிரி வணங்குதா, அந்த ஒரு கேடயத்தை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேடயம் மதிப்பு அளவுக்கு அது இருக்குமையானால் வெட்டு கைய திருடுறதை கணக்கு வைக்கிறாங்க. அந்த களத்தில் போய் 2 பேரிச்சம்பழம் எடுத்தாலும் கையை வெட்ட முடியுமா? அது ஒரு மதிப்பு வேணுமா இல்லையா? களத்தில் போய் எடுக்க கூடாது, நமக்கு ஹலால் இல்லை. ஆனால் கையை வெற்று தண்டனை வருமாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கை எப்ப வெட்டக்கூடாது, எப்ப வெட்டுன்னு களத்தில் போய் சேர்ந்த பிறகு அவனுடைய இடத்துல கொண்டு அவன் பறிச்சு காய வைத்திருக்கும் பொழுது அதை எடுத்தாரையானால் ஃபீஹில் கதவு, அதுல வந்து கையை திருடனுக்கு உள்ள மாதிரி என்ன, திருடினா கையை வெட்டுவோம்ல, அந்த மாதிரி கையை வெட்டுவோம். எப்ப வெட்டுவோம்னு கேட்டா, இதா பலக மா யூஹது மின் ஸாலிக சமனல் மஜன்னி, அந்த கேடயத்தினுடைய கிரயம் அளவுக்கு அந்த எடுத்த பொருள் இருக்குமேயானால், ஒரு கேடயம் 100 ரூபா 50 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன விலை நமக்கு தெரியல, அந்த மதிப்பு உள்ள அளவு 100 ரூபா அளவுக்கு திருட்டான வெட்டணும், 50 ரூபா அளவுக்கு திருட்டான வெட்டிடணும் என்று ஒரு மதிப்பு போட்டு சொல்றாங்க. அப்ப இந்த இதுல கொஞ்சம் கூடுதல் விவரம் இருக்கிறது. அதாவது அந்த தோட்டம் துறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு ஹலாலான அடுத்தம பொருளா இருந்தாலும் ஒரு சின்ன அளவுக்கு நமக்கு ஹலால் இருக்குது, சின்ன அளவுக்கு இருக்குது, நமக்கு ஹலால் இருக்குது. அதான் அல்லாஹ் குர்ஆன்லயும் இதை சொல்லி காட்டுறான், ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், அவங்களுடைய பொருளாதாரத்தில் இல்லாதவருக்கும் கேட்டு வருபவருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. நமக்கு அது ஒரு உரிமை இருக்கிறது. மரத்தில் உள்ள இருக்கு, அவனுக்கு மட்டும் உரிமை கிடையாது, அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் நமக்கு லேசா ஒரு சின்ன உரிமை இருக்குது. அந்த உரிமை என்னன்னு தஃப்சீர் ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க. உரிமை இருக்குன்னு சொன்னோன்னு போய் அங்க ஒரு பிளாட் போட்டு உட்காந்துடக்கூடாது. உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம், இதான் 2 வாயை எடுத்து போட்டுக்கலாம், அவனுக்கு தான் ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன உரிமை மார்க்கம் தந்திருக்கிறது. இதை வந்து முதலாளிக்காரன் புரிஞ்சு அவனை என்ன செய்ய அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. மார்க்கம் கொடுத்துருக்கிற காரணத்தினால எப்படி என் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் பறிச்சு ஒன்று சாப்பிட்டேன்னு கேட்கக்கூடாது. வெள்ளரிக்காய் இருந்தால் சாப்பிட்டு தான் செய்வோம், போட தேவை இருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு கேஸும் போட இயலாது. இஸ்லாமிய அரசாங்கத்தில் கேஸ் போட இயலாது, அல்லாட்டையும் கேஸ் போட இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்ச காரணத்தினால, அதில் அவனுக்கு ஹக்கு இருக்கிற உரிமை இருக்கிற காரணத்தினால இதை வந்து பஞ்சாயத்து ஆக்கக்கூடாது. இது முஸ்னத் அஹ்மதுல 6396 6641 ஆகிய ஹதீஸுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து
அன்சாரி தோழருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த தோட்டத்தில் போய் தண்ணி நல்ல சுவையான தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை போய் யூஸ் பண்ணி குடிப்பாங்க. அதெல்லாம் பர்மிஷன் கேட்டு போக மாட்டாங்க. ஒரு அன்சாரிக்கு சொந்தமான ஒரு தோட்டம், அதில் போய் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் போய் தண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இயற்கை உபாதைகள் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. காலை தொங்க விட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, இது வரைக்கும் முழங்கால் வரைக்கும் காலை விட்டு உட்கார்ந்துருந்தாங்கலாம் அதிசி வருது. அது யாருக்கு சொந்தமான தோட்டம் வருதுன்னு கேட்டால் அதில் ஹாயித்தன் லிபாலில் அன்சார், அன்சார்கள் ஒரு ஆளுக்கு சொந்தமானது, இன்னொரு ஆளுக்கு சொந்தமானது. இன்னொரு ஆளுக்கு சொந்தமான அந்த தோட்டத்துக்குள்ள ரசூல்லா போயிருப்பாங்க. அப்போ கூட ரசூல்லா காணாங்கன்னு அபூ ஹுரைரா தேடிட்டு போவார். எங்க ரசூல்லா இருந்தாங்களா, காண அங்கே காண அங்கே காணான்னு பார்த்தோன்னே கடைசியில் அந்த தண்ணி போகிற ஒரு துவாரம் இருக்கு, தண்ணி வரக்கூடியது. அது வழியா நுழைஞ்சு உள்ளுக்கு போய் பார்ப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த கணத்தில் காலை விட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் அந்த ஹதீஸில் வருகிறது. அப்போ இன்னொருக்கு சொந்தமா நீ எப்படி இன்னொரு சொந்தமான தோட்டத்துக்கு நீ வந்தேன்னு அபூ ஹுரைராவை ரசூல்லா கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு போகலை. இந்த மாதிரி தோட்டத்தில் ஒரு இத்தனை போகிறோம், அந்த போரில் குளிக்கிறதுக்கு ஏற்படும் இந்த தண்ணி பாயும்ல, அங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், இறங்கி குளிச்சுட்டு போகலாம். வயலுக்காக தண்ணி பாய்ச்சோம் இல்லைங்க, போர் போட்டிருப்பாங்க இல்லைங்க, போர் செட்டுகளில் போகிற வழியில் அதெல்லாம் பொதுவாக உள்ளது, போய் குளிச்சுக்கலாம், தப்புலாம் கிடையாது. அவங்களும் ஒன்று விலங்கி தான் வச்சிருக்கிறாங்க, தடுக்கவும் மாட்டாங்க. யாரும் போய் குளிச்சோம்னா சோப்புக்கு போட்டால் என்ன செய்வாங்க, அது பாதிக்கும்பா, தண்ணியை பாதிக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அது போய் குளிக்கிறது எந்த ஒரு கிராமத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. மார்க்கமும் தடுக்க மாட்டா தடுக்காது. இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் ஒரு பெருந்தன்மை மனிதனுக்கு வேணும். இதெல்லாம் விட்டுறணும். யார் குளிச்சா வச்சுட்டு போறான் என்ன, அதனால எப்படி நினைச்சிட்டு போயிடணும். வந்து உட்காந்து நிலையில் உட்காந்துட்டு போறான் என்ன, அதனால இப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்கும் அது அனுமதிக்கிறது. முஸ்லிம்களும் இந்த பண்பை என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அன்சாரிக்கு சொந்தமான தோட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 46வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த கனிவர்க்கங்கள், இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள், அதுக்கு உள்ள சட்டம் இதெல்லாம். இதுல இந்த அளவுக்கு நமக்கு அடுத்தவன் பொருள் ஹலால் இருக்குது. இந்த அளவுக்கு சொன்னோம்ல, அடுத்தவனுடைய பொருள் தான் இந்த அளவுக்கு மட்டும் லேசா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் இருக்குது, நமக்கு அது ஹலால் இருக்கிறது. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதை தவிர மற்றபடி உள்ள இதுக்கு மேல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா மற்றெல்லாம் எப்படி நம்ம விளங்கிற வேண்டியதான்.